திமுக. ஆனால் தாவேகா ஒரு பால்வாடி கட்சி அப்படின்னு ஏளனம் பேசுகிறாங்க. இவரெல்லாம் எங்கே கட்சி நடத்த போகிறாரு? சும்மா ஒரு 6 மாதத்தில் கட்சியை மூடிட்டு போயிடுவாருன்னாங்க. ஒரு கட்சியை ஆரம்பித்தார், கட்சியை நடத்தினார், பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்தி காட்டினார். அவருக்கு எதிராக எவ்வளவோ சதி வலைகள் பின்னப்பட்டது. 41 உயிர்களை, விலை மதிப்பில்லாத உயிர்களை சூழ்ச்சிக்கு பலியாக கரூரில் தந்தோம். அவ்வளவு பாதிப்புகள். ஜனநாயகம் படம் வெளிவராத செஞ்சாங்க. சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுத்தாங்க. எவ்வளவோ தொல்லைகள் கொடுத்தாங்க. தலைவர் அத்தனையும் தாங்கினார். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார்கள், அத்தனையும் தாங்கினார். 234 தொகுதிக்கு இவர்கிட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. போட முடியுமான்னு கேட்டாங்க. போட்டு காட்டினார். இந்த வேட்பாளர்கள்லாம் ஓடி போயிடுவாங்க தேர்தலுக்கு முன்னாடியேன்னாங்க. அத்தனை வேட்பாளர்களும் களத்தில் நின்னாங்க. வெற்றி பெற்றாங்களே. ஒன்று ஜெயிப்பாருங்க. விஜயே ஜெயிக்கிறாரா பாருங்க. ஒன்று ஜெயிப்பார். மற்றது 2, 3 கிடையாதுங்க. பாண்டே சொன்னார், 10 வந்தால் நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன்னார் ரங்கராஜன் பாண்டே. நான் அரசியல் பேசுவதை விட்டுறேன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிற, அகில இந்திய அளவில் இருக்கிற மிகப்பெரிய மேதாவிகள், மிகப்பெரிய அறிவாளிகள், பெரிய 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 மூளைகளை வைத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பத்திரிகை புலிகள் அத்தனை பேருமே ஓட்டு பிரிப்பாருங்க. சீட்டா மாறாதுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாரும் பேசினாங்க. கிடையவே கிடையாதுங்க. ஓட்டை பிரிப்பாருங்க. அவர் திமுக ஓட்டை பிரிக்க போறாரா, அதிமுக ஓட்டை பிரிக்க போறாரா? இதுதாங்க கேள்வி. இப்படிதான் பேசுனாங்க எல்லாருமே. ஏன்னா தாவேகா தொண்டன் சொந்து போயிடுவான் அப்படின்னு. எதுக்கும் தாவேகா தொண்டன் அச்சப்படலை. உங்க விஜய் நான் வரேன், இதை மட்டுமே அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. புறப்பட்டு போனார். மகத்தான வெற்றி. சொல்லுங்க, மகத்தான வெற்றி. 108 சீட்டு பிடிச்சிருக்கிறோம். பிரதான கட்சியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதன்மையான ஒரு கட்சியா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வென்றிருக்கிறது. திமுகவை மண்ணக்கவை